ஹாய் மக்களே, வணக்கம். ஓகே, சூப்பரான தரமான ஒரு சம்பவம். நீங்கள் எல்லோரும் ஆப்பை பார்த்தீங்கல்ல, நானும் பார்த்தேன். ஆக்சுவலாக சொன்னால் ஐம் வெரி ஹாப்பி. அதாவது வெறும் 4400 சப்ஸ்கிரைபர் மட்டுமே வச்சுருந்து, ஆக்சுவலாக நம்ம 0 தான் ஆரம்பித்தோம். வெறும் 4400 சப்ஸ்கிரைபர் மட்டுமே வச்சு நம்மளை அதிகபட்சம் நம்ம வீடியோவில் திரும்ப போயிருக்கோம். ஒரு 10,000லேருந்து 12,000 போயிருக்கோம். அவ்வளோதான், அதுக்கு மேலே ரொம்ப எதிர்பார்க்கல நானும். ஓகே, நம்ம வீடியோ மைவி3க்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆரம்பிச்சுமே தவிர்த்து மணி மோட்டிவ் இங்கே பாசிபிளே இல்லை. ஏன்னா நம்மளுக்கு தெரியல நம்ம கம்பெனியை பற்றி. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம பொலிவாக சொல்லலாம் அப்படி தான் நம்ம ஆரம்பிச்சது. ஓகே, இந்த மண்டை பார்த்துக்குங்கப்பா, இந்த ஜெர்கின் பார்த்துக்குங்க, நான் தான் மோட்டோ மாஸ்டர். ஓகே, அதில் மைவி3 ஆப்பில் நான் தான் வரேன். இது நான் ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்த விஷயம். நம்ம எப்போ அந்த ஆப்பில் வருவோம், இந்த விளம்பரத்தெல்லாம் வருவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எப்போ வருவோம் அப்படின்ட்டு. ஏன்னா நான் அப்போலாம் கொடுக்கலாம் ஆப்பில் நினச்சிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா மோட்டோ மாஸ்டரோட ஃபேஸு கிட்டத்தட்ட 69 லட்சம் பேர் அந்த ஆப்பை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்போ அந்த ஆப் எத்தனை பேர்ட்டு இருக்கோ எல்லாருக்கும் இப்போ என்ன தெரியும். ஓகே, ஸோ மறந்துடாதீங்க, இட்ஸ் மீ மோட்டோ மாஸ்டர். ஓகே, நான் மட்டும்தான் மோட்டோ மாஸ்டர், வேறு யாரும் இல்லை. எனக்கு ஒரே ஒரு வருத்தம், மோட்டோ மாஸ்டர்னு அந்த பேரை மட்டும் தமிழில் போடாமல் ஆங்கிலத்தில் போட்டிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இப்போ என் சேனலில் வேணால் மோட்டோ மாஸ்டர் தமிழில் மாற்றணுமா? ஏன்னா ரீச் ஆகணும்ல. ஓகே, சரி, ஓகே நம்ம பப்ளிசிட்டி ஃப்ரீயாக பண்ணிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நேற்று போட்ட வீடியோவில் என்ன சொன்னேன், இது ஏதோ விஷப்பூச்சி பண்ணுற வேலை அப்படின்னு சொன்னேன். எதை வச்சு சொன்னேன் அப்படின்னா, நான் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டேன். ஓகே, நான் எங்கே கன்ஃபார்ம் பண்ணுமோ கன்ஃபர்மேஷன் பண்ணியாச்சு. எனக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்ட்டு ஓரளவுக்கு பேசிக் நாலேஜ் இருக்குது. நம்மளுக்கு அந்த அறிவு இல்லைன்னு நினச்சிக்கிட்டு நம்மளை ஏமாற்றத்தான் நினச்சிக்கிட்டு பல பேர் பல விஷயம் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இது விஷப்பூச்சி பண்ண வேலை. ஓகே, ஹாய் ப்ரோ, ஐ ரோபோ இன்னைக்கு தான் பண்ணியிருப்பேன் தெரியும். இருந்தாலும் உனக்கு மட்டும் ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான் ப்ரோ. ஓகே, எப்படியும் உங்களுக்கு ஒரு டீம் இருக்கும். ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்சது தான், அவங்க 100 பேர் சேர்ந்து செயல்படுறாங்க, நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஆனால் இப்போ நம்மளை ஃபேமஸ் பண்ணி விட்டதுனால இட்ஸ் மீ, திரும்ப ஐ டோன்ட் கேர் அபவுட் இட் எனிதிங். நான் அதை பற்றியும் கவலைப்பட போகிறதில்ல. நான் செஞ்சுக்கிட்டு இருக்க முயற்சி 100% கரெக்டு அப்படின்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஓகேவா, மூடின்னு பேசிகிட்டு இருந்தேன். அப்போ நீனா ஆம்பளையா, நீ எதுக்கு மூஞ்ச மறைச்சின்னு பேசுகிற? உங்கள் கம்பெனி நல்ல கம்பெனி, மூஞ்ச காட்டு. நாங்கள் மூஞ்ச காட்டினேன், என் கம்பெனி நல்ல கம்பெனி எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நான் மூஞ்ச காட்டினேன் தைரியமாக. எங்கேயும் ஓடல, இங்கே தான் இருக்கிறேன். ஓகே, நம்மளுக்கு கேஸை குத்துருவேன்னு சொல்லிட்டு நிறைய மிரட்டினாங்க. இந்த விஷயம் நம்ம ஆரம்பித்ததுக்கு அப்புறமும் கூட நம்மளுக்கு மேட்டர்லாம் வந்துச்சு. ஓகே, ஸோ அதை பற்றிலாம் ஒன்றும் பாயிண்ட் இல்லை. அதெல்லாம் தேவையில்லாத கதை, நம்ம தனியாக பார்த்துக்கலாம். ஓகே, என்னோடய பர்சனலி இந்த கம்பெனி கம்பேர் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது, அவங்களுக்கு யாருக்கும், எனக்கும் கிடையாது. ஓகே, இருந்தாலும் நான் பண்ணுறது என்னென்னா, நான் சப்போர்ட் பண்ணுறேன். இந்த கம்பெனியை சப்போர்ட் பண்ணுவேன். இந்த கம்பெனியை சப்போர்ட் பண்ணியோ இந்த கம்பெனி நெகட்டிவாக பேசியோ 1008 யூடியூப் சேனல் 1008 பேர் பேசியிருந்தாலும் நான் தான் நிற்கிறேன். இது வரைக்கும் என் பேர் தான் எல்லா இடத்துலையும் வருது, நிறைய இடத்துல வந்துட்டு இருந்தது. ஆனால் கேடிவி கார்த்திக் பிள்ளையை ஓவர்டேக் பண்ணுவேன் நான் சொன்னேன்ல அன்னிக்கே. நான் உங்ககிட்ட அன்னிக்கே சொன்னனா இல்லையா, என் பேரை ஃபர்ஸ்ட்ல கொண்டு வருவேன்ட்டு வந்துதா, வர வச்சோமா. இப்போ அதுதான் எனக்கு ப்ளஸ்ஸு. ஓகேவா, என்ன விஷயம்னா, எனக்கு ஹாப்பியாக இருக்குது உண்மையிலேயே. நான் சிரிக்கிற மாதிரியே போட்டிருந்தேன். நல்ல மாஃபிங் எதுவும் பண்ணல, தேங்க்யூ. ஓகே, உங்களுக்கும் எங்கேயும் தெரியுது, அதனால் மாஃபிங் எதுவும் பண்ணாமல் போட்டிருக்கீங்க. பல பேர் மாஃபிங்லாம் பண்ணி போடுவானுங்க. ஸோ நீங்கள் அது எதுவும் பண்ணாமல் போட்டது ரொம்ப சந்தோஷம். அத்தனை பேர் பார்க்குற ஒரு பொது வலைதளத்தில் போட்டிருந்த சந்தோஷம். பட் நீங்கள் அந்த கம்பெனியோட வெப்சைட்டை இல்லீகலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இல்லை, ஏற்கனவே நீங்கள் டொமைனை காசு கொடுத்து வாங்கியிருக்கலாம். ஓகே, எனக்கு தெரில. ஏன்னா கமெண்ட்ஸில் போட்டவங்க எம்டியோட பர்மிஷன் இல்லாமல் அந்த ஆப்பையும் அந்த டொமைனையும் யாராலையும் வாங்க முடியாது, யூஸ் பண்ண முடியாது, நீ உங்களோட சுய லாபத்துக்காக என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, சீன் போட்டுட்ருக்கேன்லாம் கமெண்ட்ஸ் வந்தப்போ நான் கூட ஒரு வேளை நம்ம தப்பாக பேசுகிறோமோ அப்படின்னு நினச்சி லைட்டாக பயன்ட்டேன். பட் இப்போது நான் கரெக்டாக தான் இருக்கேன், தெளிவாக தான் இருக்கேன். என்ன ஃபாலோ பண்ணுற என்னோட நண்பர்களும் தெளிவாக இருக்காங்க. இப்போ எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, நான் தான் மோட்டோ மாஸ்டர். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது, வெல்கம் குரூப். அதில் உள்ளே பாருங்கள், எத்தனை பேர் அவங்களோட கருத்து சொல்லியிருக்காங்க, எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கே தெரியும். ஓகே, இது இன்றைக்கி நேற்று நடக்கல, கிட்டத்தட்ட 1 மாதமாக அந்த வெல்கம் குரூப் இங்கே தான் இருக்குது. ஓகேவா, கிட்டத்தட்ட ஒரு 3-4 வீடியோக்கு முன்னாடிலேருந்து அந்த குரூப் இங்கே தான் இருக்குது. இப்போத்துலேருந்தும் நாங்கள் இதுக்கு அப்புறமும் பண்ணியே தீருவோம். நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, கம்பெனி திரும்ப மீட்டு கொண்டு வர போகிறோம். அதுக்கு நாங்கள் போராட போகிறோம். ஓகே, போராட்டம்னா ரோட்டில் இறங்கி போராட்டத்தில் லீகல், சட்டப்படி லீகல். அது நாங்கள் எப்படி கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணுமோ அதை சப்போர்ட் பண்ணியே தீருவோம். ஒரு வகையில்
சொல்லணும்னா இப்போ நான் ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, இப்போ என் மூஞ்சி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இல்லையா? அதாவது நான் காசை வாங்கிட்டேன் இல்லை ஏமாற்றிட்டேன் இப்படிலாம் சொல்லுவாங்க. இதுக்குமே நான் அவங்களுக்கு பதில் சொன்ன அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்துட்டு பர்சனலாக நம்ம குரூப்பில் டெலிகிராமில் ஓகே எனக்கு உண்மையான நீங்கள் மெம்பர் தான் அப்படின்னு உங்கள் மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நாங்கள் சொல்லுவோம். ஓகே, டோன்ட் வரி, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம சைட்லேருந்து நம்ம தப்பு எதுவும் பண்ணலையே, கரெக்டு தானே மக்களே? ஏன்னா நம்ம தப்பு பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம ஏன் மூஞ்சை காட்டி பேசணும்? மூஞ்சை காட்டாமல் இங்கே பல பேர் போட்டுனுக்குறாங்களே அரசியல் செய்தி, அவனுங்களாம் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஓகே, அதுவும் இல்லாமல் வதந்தி கிளப்புறதுக்குன்னே நம்மக்கிட்ட தான் 2 பேர் இருக்காங்களே, M2ன்ற பேர் MJ சேனல், அப்புறம் M2 நான் தான் M2 மோட்டோ மாஸ்டர் த M2 மைமக்கள் அப்படின்றது தான் அந்த M2ஓட அர்த்தம். இப்போது இன்றைக்கி என் வீடியோ எத்தனை பேர் முழுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு வேளை வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா கம்பெனி மீட் எடுக்கிறதுக்கு என்ன நான் பண்ண போகிறேன், எதெல்லாம் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றதுலாம் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். நம்ம சேனலோட முதல் வீடியோவை நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. முதல்லேருந்து ஒரு 10 வீடியோவை பாருங்கள். ஏன்னா அந்த வீடியோலாம் உங்களுக்கு தேவைப்படுற தகவல் நான் யாருன்னு தெரியணும் இல்லையா? உங்களுக்கு தெரியணும்ல நான் யாருன்னு. புதுசாக வந்து பார்க்குறீங்க சப்ஸ்கிரைபர்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, MyV3 மெம்பர்ஸாக இருக்கீங்க, ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் மோட்டோ மாஸ்டர், என் பேர் கௌதம், நான் சென்னை. ஓகே, அண்டு நம்மளுக்கு பேக்ரவுண்ட்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த க்ரீன் ஸ்க்ரீன் இருக்குல்ல, இதுவே சும்மா தான். இன்னும் சுற்றி காட்டினா ரூம்லாம் ஒன்றும் கிடையாது. நிறைய பேசுவாங்க நம்மளை பற்றி, வதந்திகள் நிறைய வரும். நம்ம அதெல்லாம் வந்துட்டு ஏற்றுக்க பழகிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த ரவுண்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறது, இங்கே நான் பப்ளிக்கில் எதுவும் பேச போகிறதில்ல, எதுவும் இன்ஃபார்ம் பண்ண போகிறதில்ல. எதுவாக இருந்தாலும் எங்கள் கம்பெனி திரும்ப கொண்டு வரத்துக்கு என்ன முயற்சியாக இருந்தாலும் எந்த லெவலாக இருந்தாலும் இறங்கி எடுப்போம். என்னப்பா மிரட்டினீங்க, பயப்பில்லை, அடுத்து இப்போ இப்படி புஷ் பண்ணியிருக்கீங்க, அவ்வளவுதான். இது சட்டப்படி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் லீகலாக தான் பண்ண முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். லீகலாக பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா? ஏன்னா கம்பெனியோட கேஸ் இப்போ இத்தனை வருஷமாக வந்து ஓடிக்கிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் இன்னும் ஆரம்ப கட்டத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்மளும் வந்து லீகலாக தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு சில காரியத்தெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக பண்ணுவோம். ஓகே, ஆனால் என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போது இதுவும் ஒரு சம்பவம் பேக்ரவுண்டில் போட்டிருக்கேன் பாருங்கள் என்னென்ன ஓடுதுன்ட்டு, நீங்களே பார்த்துக்குங்க. இதில் நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எத்தனை பேர் வந்துட்டு நம்ம டெக்னாலஜி தெரியாததுனால நம்ம வந்து ஏமாந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. ஏன்னா நம்மளுக்கு ஆர்வத்தை தூண்டி விடுவாங்க, பல்பு கொடுப்பாங்க, இதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே சொன்னது தான். ஆனால் புரிஞ்சிக்கல. MDயோட இது இல்லாமல் யாரும் பண்ண முடியாதுன்னெலாம் பேசுனாங்க இல்லையா? இப்போ இதுக்கு ஆக்சுவலாக கம்பெனி தான் ஆக்ஷன் எடுக்கணும். அவங்க எடுக்கட்டும். நம்ம சைடில் நம்ம ஃபேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அதுக்கு நம்ம எதனா பண்ண முடியுதான்னு பார்ப்போம். அண்டு நம்மகிட்ட அவ்வளோ வசதியெலாம் இல்லைப்பா. என்கிட்ட அவ்வளோ காசு பணம் அவ்வளோ வசதியெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ். ஸோ காலைல 6 மணிக்கு வந்துட்டு சப்ளையர் வேலைக்கு போகிறேன், அவ்வளவுதான் நாடு. ஓகேவா? நான் என்ன வேலை கிடைக்குதோ செய்வேன். எல்லாமே வந்துட்டு என் குடும்பத்துக்காக நான் பண்ணுறது தான். இந்த கம்பெனி வந்தால் மட்டும்தான் நான் பிழைக்க முடியும்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கும் அப்படின்ற நிலமை இருந்ததுன்னா, கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா வாங்க, ஒன்றா பேசுவோம். ஓகே, என்ன செய்யணுமோ சேர்ந்து செய்வோம். இப்போ நான் தான் மூஞ்சி தெரிஞ்சிச்சு இல்லை, அப்போ நான் தான் வந்துட்டு பொறுப்பேற்று ஆகணும். அதனால் வந்துட்டு பொறுப்பு என் தள்ளியே இருக்கட்டும். ஜெயிலுக்கு போனால் MD பக்கத்தில் ஒரு சீட்டு கிடைக்குமா? இதுதான் என்னோடய ஒரே கொஷின். A1 செல்லு அவருக்கு வாங்குங்க, அவருக்கு பக்கத்து சீட்டில் எனக்கும் சேர்த்து இடம் வாங்குங்க. அப்போ தான் அதை நானும் அனுபவிக்க முடியும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவருக்கு அப்புறம் நான் தான் அதிகமாக போராடுறோம் போல. கார்த்திக் பிள்ளை வந்துட்டு செகண்ட் பொசிஷன் போனதில் எனக்கு ரொம்ப மன வருத்தம். கார்த்திக் பிள்ளை சார், நீங்கள் வந்து MyV3க்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பிளேஸ் இல்லை. உங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கலாம், ஆனால் உங்கள் பேர் இங்கே வரல, என் பேர் தான் வந்திருக்கு. ஸோ ஐ எம் த ஒன் அண்ட் ஒன்லி MyV3 சப்போர்ட்டர் இப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம உண்மையை பேசுகிறோம் அப்படின்றதுனால நம்மளை டார்கெட் பண்ணுறாங்களான்னு கேட்டால் நோ. இந்த வாட்டி பாயிண்ட்டு அது கிடையவே கிடையாது. நாம் உண்மையை பேசுறதை தாண்டி செயலில் இறங்குறது தான் காரணம். ஓகே, ஸோ என்னை பற்றி எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சிருக்கும். நான் செயலில் இறங்கிட்டேன், செயலை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கெல்லாம் நான் அஞ்சராலே கிடையாதுங்க. பார்த்துக்கலாம், என்னைக்கா இருந்தால் என்ன, சில்லற கேஸ் தான். இந்த கம்பெனி இது எப்படி சில்லற கேஸ்ன்னு அப்போ சொன்னோம், அதே சில்லற கேஸ் தான் இப்பயும். ஓகே, பார்த்தா பை.